ஆண் உறுப்பில் வெடிப்பு மட்டும் இல்லாமல் ஆண்மைக்குறைவு பிரச்சனை இல்லாமல் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ இன்னைக்கு புரோட்டீன் லீக்கேஜ் பிரச்சனை, கிரியாட்டினின் பிரச்சனை, வேற என்னது, கால் பாத எரிச்சல் பிரச்சனை, கால் மரத்து போவது பிரச்சனை, காலில் ஆறாத புண் பிரச்சனை, பக்கவாதம் பிரச்சனை, கிட்னி டயாலிசிஸ் பிரச்சனை, இருதய மாரடைப்பு பிரச்சனை, கண் குருடு பிரச்சனை, இதை மாதிரி நிறைய சுகர் பேஷண்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க. அவங்க மாத்திரை இன்சுலினும் ஒழுங்காக போட்ட பிறகு கூட இந்த பிரச்சனை எல்லாம் வருது. என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? மாத்திரை இன்சுலின் ஒழுங்காக போட்டிருக்கு. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் என்ன சொல்லுது அப்படின்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை முழுமையாக சரி பண்ணணும்னா அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். கடைசி தான் மாத்திரை. அதனால யார் பேலன்ஸ் டயட் கடைபிடிக்கலையோ நீங்கள் மாத்திரை இன்சுலினும் இன்னும் 50 வருஷம் போட்டாலும் சரி நோயிலிருந்து வெளியில் வர முடியாது அப்படின்னு நான் சொல்லலை. இந்த புத்தகம் தெளிவாக சொல்லு. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, அவர் கூட போட்டு கேளுங்க. பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இந்த முக்கியமான அவேர்னஸ் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க. சேவ் பண்ணி வைங்க, அவர் கூட போட்டு கேளுங்க. உங்களுக்கே கரெக்டாக புரியும். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், இந்த வெயிட்டை குறைக்காம மாத்திரையை மட்டும் போட்டுட்டு இருக்காங்க. எந்த பிரயோஜனமும் கண்டிப்பாக கிடையாது.